Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட ஜனவரி முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி, மார்ச் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஏப்ரல் மேபி ஃபர்ஸ்ட் வீக் எலெக்ஷன் 5 ஸ்டேட்டில் ஒரேடியாக எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதே பார்க்கலாம். நாடு முழுவதுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது தமிழ்நாட்டில். ஏன்னா அடுத்து யார் ஆட்சிக்கு வரப்போகிறா? ஏற்கனவே திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கருத்து கணிப்பு உண்மைதானா இல்லை ஏற்கக்கூடிய வகையில் இருக்கா இல்லையான்றதையும் நீங்கள் நான் உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இறுதியாக இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்குது. உங்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர்? இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். இதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் நான் சொல்கிறேன். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட ஜனவரியும் முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி, மார்ச் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஏப்ரல் மேபி ஃபர்ஸ்ட் வீக் எலெக்ஷன் நடக்கலாம். ஏன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்துச்சு. ஸோ பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதி உள்துறை செயலாளர்களை எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்ருக்காங்க, மீட்டிங்காக கூப்பிட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி தமிழ்நாட்டில் என்றைக்கு எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரமாகவே எலெக்ஷன் கமிஷன் ஒரு நோட்டிஃபிகேஷனை விட்டுருவாங்க. என்றைக்கு எலெக்ஷன் நடக்க போகுதுன்றத அறிவிப்புகளும் வந்துடும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி, இன்னும் ஒரு 5 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அசாம், இன்னும் ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ 5 ஸ்டேட்டுக்கு ஒரேடியாக நடக்கக்கூடியதுனா மேற்குவங்கம். 5 ஸ்டேட்டில் ஒரேடியாக எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதே பார்க்கலாம் நாடு முழுவதுமே. ஸோ இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது தமிழ்நாட்டில். ஏன்னா அடுத்து யார் ஆட்சிக்கு வரப்போகிறா? ஏற்கனவே திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதிமுக மீண்டும் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி அதிமுக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் புதுசாக பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நாளைக்கு அவரும் முதல்வர் கனவோடு வந்திருக்கிறதுனால ஏறக்குறைய ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தினமலர் மற்றும் சாணக்கியா இணைந்து நடத்திய ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க ஜனவரி மாதத்துக்கு. ஸோ அதில் நிறையா ஒரு க்ரைட்டீரியாஸும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3821 பேர்கிட்ட இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க போல். ஸோ அதில் நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசு, இது ஒரு க்ரைட்டீரியா. அப்புறம் 2வதாக பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் ஊழல் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வச்சுருக்காங்க மக்கள் மத்தியில். 3வதாக திமுக பிரமுகர்கள் மீதான இடி, ஐடி, சிபிஐ நடவடிக்கைகள், இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி வாக்களிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் அவங்க முன் வச்சுருக்காங்க. அடுத்தபடியாக முக்கியமான கேள்வி என்னென்னா, விஜய் அரசியல் எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து 5வது கேள்வியாக, விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பல பேர்கிட்ட கேள்வி கேட்டதில் அவங்களுடைய பதில்களை சொல்லியிருக்காங்க. அவங்க எத்தனை பர்சன்டேஜ் என்னென்ன ஆதரவு கொடுத்துருக்காங்கன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த கேள்வியாக சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்கட்சி யாருன்ற அந்த கேள்வியும் தினமலர் மற்றும் சாணக்கியா அவங்க மக்கள்கிட்ட முன் வச்சுருக்காங்க. ஸோ கடைசியில் 7வதாக என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பாக செயல்படும் எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பல பேர் இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் இருக்கார், சீமான் இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு, விஜய் இருக்காங்க, அப்புறம் பிறர்ன்ற ஒரு கேட்டகரியும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ 8வது கேள்வியாக, உங்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர் யார்? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்காக எவ்வளோ பேர் எத்தனை பர்சன்டேஜ் இதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி கேள்வியாக, இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்? ஜனவரி மாதம் வந்துருச்சு, இறுதியில் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி தேர்தல் வச்சா யார் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறா அப்படின்ற அந்த கேள்விக்கும் மக்கள் பதில் அளிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கு யார் எத்தனை சதவீதம் ஓட்டு செலுத்தியிருக்காங்கன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி, வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசு? ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 505 வாக்குறுதிகளை திமுக அரசு திமுக கொடுத்துருந்தாங்க தேர்தல் வாக்குறுதியாக. அதில் நிறையா நிறைவேற்றிட்டேன்னு திமுக தரப்புலையும் எதுவுமே நிறைவேற்றலை, ரொம்ப கம்மியாக நிறைவேற்றினாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகளும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசுக்கு 3 கேட்டகரி இருக்குது. அது கீழே என்னென்னா, 100% ஒன்றுமே செய்யலை, ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்க.
இந்த 3 கேட்டகரி இருக்கு. 100% செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு எத்தனை பேர் வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16% மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 100% 16 திமுக அரசு 16% தான் நிறைவேற்றிருக்குன்ற மாதிரி மக்களோட தீர்ப்பா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யல அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 32% பேர் ஒண்ணுமே செய்யல. இந்த அரசு திமுக அரசு 32% எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரி அவங்களோட தீர்ப்பை அவங்க சொல்லியிருக்காங்க. கடைசியா வந்து ஓரளவுக்கு ஏதோ செஞ்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 52% பேர் இந்த திமுக அரசு வாக்குறுதிகளில் ஏதோ ஓரளவுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி 52% பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்வி, திமுக ஆட்சியில் ஊழல் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆட்சியை வந்து தீர்மானிக்கிறது வந்து அந்த ஆட்சி வந்து மீண்டும் தொடருமா தொடராதான்றது ஒரு ஊழல் வந்து ரொம்ப ஒரு பங்கு வகிக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் ஊழலே இல்லை அப்படின்ற மாதிரி 16% பேர் சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல எல்லா ஆட்சியிலையும் இருக்கும்பா அந்த மாதிரின்ற மாதிரி வழக்கம் போல அப்படின்ற மாதிரி 33% பேர் சொல்லியிருக்காங்க. அதிகரித்துள்ளது, இந்த ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே 59% பேர் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த கேள்வி. ஸோ இந்த ஆட்சியில் வந்து ஊழல் எப்படி இருக்குது இல்லைன்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா திமுக பிரமுகர்கள் மீதான இடி, ஐடி, சிபிஐ நடவடிக்கைகள். ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து பாஜக கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக வந்து ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி இருக்குது. இங்கே வந்து திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக வந்து இடி, ஐடி, சிபிஐ இப்போ புதுசாக வந்து ஜனநாயகன் சர்ச்சை போயிட்டு இருக்கிறதுனால சென்சார் போர்டையும் பயன்படுத்தி எதிர்கட்சிகளையும் அவங்களுக்கு பிடிக்காதவங்க மீது இந்த இடி, ஐடி, சிபிஐ எல்லாம் ஏவி விட்டு பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அரசியல் ரீதியாகவும் இது பயன்படுத்துறதா பாஜக தரப்புல சொல்லப்படுது. ஸோ இந்த கேள்விகளுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா உண்மையாலே திமுக பிரமுகர்கள் மீதான இடி, ஐடி, சிபிஐ நடவடிக்கைகள் இருக்கா இல்லையான்றத மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அரசியல் பழிவாங்கல் 28% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கருத்து இல்லை அப்படின்றது வந்து 31% பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரியானது தான். ஓகே, இடி, ஐடி, சிபிஐ திமுக பிரமுகர்கள் மீது ஏவி விடுறாங்க அப்படின்றது வந்து 41% பேர் வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ மூணாவதா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா திமுக பிரமுகர்கள் மீதான இடி, ஐடி, சிபிஐ நடவடிக்கைகள். இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 12 ஆண்டுகளாக வந்து ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி தான் இருக்குது. ஸோ இந்த பாஜக வந்து தொடர்ந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்க மீதோ இல்லை எதிர்கட்சிகள் மீதோ வந்து பழி வாங்கணும்னு நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இடி, ஐடி, சிபிஐ இப்போ புதுசாக வந்து சென்சார் போர்டையும் பயன்படுத்தி அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் வந்து எதிர்கட்சி இந்த மாதிரி பொய்யான பரப்புரையும் குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்கன்ற மாதிரி பாஜகவினர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கேள்வி வந்து மக்கள் மத்தியில் கேட்கப்பட்ட போது அவங்களோட பதில்கள் என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதில் வந்து 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. திமுக பிரமுகர்கள் மீதான இடி, ஐடி, சிபிஐ நடவடிக்கைகள் வெறும் அரசியல் பழிவாங்கலா, இல்லை அதை பற்றி நான் கருத்துலாம் சொல்ல விரும்பலை, அப்புறம் சரியானது தான் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்ட போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அரசியல் பழிவாங்கல் தான் அப்படின்ற மாதிரி 28% பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடி இதை பற்றி நான் கருத்தெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அப்படின்ற மாதிரி 31% பேர் சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து இவங்க மேலே இடி, ஐடி, சிபிஐ நடவடிக்கை எடுத்தது சரியானது அப்படின்ற மாதிரி 41% பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் உங்ககிட்டே விட்டுறேன். இவங்க இந்த சிபிஐ, இடி, ஐடி நடவடிக்கைகள்லாம் எப்படிப்பட்டதுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தபடியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான், விஜயோட அரசியல் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து மக்கள் மத்தியில் தினமலரும் சாணக்கியாவும் போய் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து மக்களுடைய பதில் என்னவா இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். விஜயோட அரசியல் அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி 24% பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இவரோட அரசியல் வருகை வந்து சும்மா ஒரு சினிமா கவர்ச்சி தான், அதை தாண்டி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி 34% பேர் சொல்லியிருக்காங்க. கடைசியாக இனிமே தான்ப்பா தெரியும் விஜயோட அரசியல், இதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் செயல்பாடுகள் எப்படி என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி 42% பேர் இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இனிமே தான் தெரியும் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும் இந்த கேள்வியை வந்து நீங்கள் அதையும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லிடுங்க. 5வது கேள்வியாக விஜய் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து இவங்க மக்கள் மத்தியில் முன் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க அரசியலில் வந்து விஜய் கூட வந்து தாவேகா கூட யாரும் இது வரைக்கும் கூட்டணி சேரவே இல்லை. காங்கிரஸ் வரும், இந்த கட்சி வரும், அந்த கட்சி வரும்ன்ற ஒரு
பேச்சுகள் தான் அடிபடுதோ தவிர ஒரு அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கட்சியும் இன்னும் தாவேக்கா கூட இணையலை. ஆனால் அவங்க வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் எந்த ஒரு கட்சியும் வரலன்றது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதை வந்து மக்கள் மத்தியில் இவங்க கேள்வியாக முன்வைக்கும் போது அவங்க என்ன பதில சொல்லியிருக்காங்கன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். விஜய் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு போனால் நல்லது அப்படின்ற மாதிரி 12% பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வந்து திரு விஜய் அவர்கள் தாவேக்கா அந்த கூட்டணியில் இணையணும் அப்படின்ற மாதிரி 30% பேர் சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து தனித்து போட்டியிட்டால் நல்லது அப்படின்ற மாதிரி ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்குது. கிட்டத்தட்ட 58% பேர் வந்து தனிச்சு தான் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பல பேர் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே 58%ன்றது ரொம்ப ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அவருடைய ஆதரவு எப்படி, அவர் வந்து வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 6வது கேள்வியாக சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்கட்சி எது அப்படின்ற அந்த கேள்வி வந்து முன் வச்சிருக்காங்க. ரொம்ப இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி தான். ஏன்னா என்றைக்குமே ஒரு ஆட்சியில் இருக்கிறப்போ அவங்களோட தவறை வந்து சுட்டி காட்டுறதோ, அவங்க செஞ்ச ஊழலை சுட்டி காட்டுறதோ, இல்லை ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு என்னென்ன நிறைவேற்றினாங்க எதை நிறைவேற்றலைன்றதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறது வந்து எதிர்கட்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் கடந்த 2021 இப்போ 2026 வரை யார் வந்து எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டிருக்கா அப்படின்றது வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 13% சிறப்பாக 13% பேர் செயல்பட்டுருக்கு, எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டுருக்குன்ற மாதிரி 13% பேர் சொல்லியிருக்காங்க. பாஜக வந்து 14% பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக தாவேக்கா 2 வருஷம் தான் ஆகுது இந்த கட்சி தொடங்கி, அது வந்து சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுதுன்ற மாதிரி 22% பேர் சொல்லியிருக்காங்க. இறுதியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து 59% பேர் அதிமுகவுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க. அதாவது சிறப்பாக செயல்படுது இந்த கட்சி அப்படின்ற மாதிரி 51% பேர் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதிமுக சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டுச்சா இல்லையான்றத உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் யார் உண்மையிலே சிறப்பாக வந்து எதிர்கட்சியாக செயல்பட்டா கடந்த 4.5 ஆண்டுகளா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து 7வது கேள்வியாக இப்போ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று கேட்டேன், சிறப்பான எதிர்கட்சி எதுன்ட்டு. இப்போ வந்து சிறப்பான எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்ற அந்த கேள்வியை முன்வைக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில்களையும் மக்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து யாருக்கு எவ்வளோ சதவீதம் சொல்லியிருக்காங்கன்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர் வந்து சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டிருக்காருன்ற மாதிரி 8% பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து 13% பேர் அவருக்கு வந்து ஆதரவாக சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி 13% பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு வந்து 21% சொல்லியிருக்காங்க. 21% பேர் வந்து இவர் சிறப்பாக செயல்பட்டிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிறர், அதாவது இவங்கெல்லாம் இல்லாமல் பிறர் அப்படின்ற மாதிரி ஒரு 6% பேர் சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு பேரை சொல்லியிருக்கணும், அதை நான் சொல்லலை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து 52% பேர் வந்து இவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் தான் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி 52% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள், யார் உண்மையாலே எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டிருக்காங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. எப்போவுமே ஒரு கருத்து கணிப்பு வந்து நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கெலாம் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் 2 கேள்வி இருக்குது இதோட சேர்த்து. ஸோ அது 2 கேள்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளாக இருக்க போது அதுக்கு வந்து மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தோணும் யாராக இருக்கும், இந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போதா அந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போதான்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். யாருக்காக இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த வகையில் வந்து மக்கள்கிட்ட நம்ம ஊடகத்தில் என்ன வேணாலும் பேசலாம், ஓகே இந்த கட்சி நல்லா செயல்படுது அந்த கட்சி நல்லா செயல்படுது, ஆனால் இறுதியாக வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப அவங்க தான் நாளைக்கு தீர்மானிக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட தீர்ப்பை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து ஜனவரியில் இந்த மாதத்துக்கான கருத்து கணிப்பு தான். ஒருவேளை நாளைக்கு பிப்ரவரியில் மாறலாம், மார்ச்சில் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இப்போ ஜனவரியில் என்ன நடந்திருக்குன்றதை பற்றி தான் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அதுக்கான கேள்விக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வெற்றி பெறும்ன்ற மாதிரி 7% பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் வந்து 22%
வெற்றி பெறும்ன்ற மாதிரி 22% பேர் சொல்லியிருக்காங்க. மூணாவதா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தேர்தல் நடந்தால் வெற்றி பெறும்ன்ற மாதிரி 33% பேர் சொல்லியிருக்காங்க. இறுதியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி இப்போ தேர்தல் நடந்தால் இந்த கட்சி வெற்றி பெறும்ன்ற மாதிரி 38% பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த கருத்து கணிப்பு எப்படி இருக்குது இல்லைன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த கருத்து கணிப்பு உண்மைதானா இல்லை ஏற்கக்கூடிய வகையில் இருக்கா இல்லையான்றதையும் நீங்கள் நான் உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இறுதியாக இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்குது. உங்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர்? இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். இதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் நான் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இவர் தான் முதல்வர் வேட்பாளர். அவங்களுக்கு பிடிச்ச முதல்வர் வேட்பாளருக்கு 9% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு 24% கிடைச்சிருக்கு. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறதா பேசப்பட்டு இருக்கிற நேரத்தில் மக்களோட கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட எடுத்த அந்த கருத்து கணிப்பு பார்க்கும்போது 24% இருக்குது. அடுத்தபடியாக திமுக தலைவரும் முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 27% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. 33% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக பிறர் அதர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 7%. அதில் யாராக கூட இருக்கலாம், விசிகா தலைவராக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு 7% கிடச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நம்ம 2 முக்கியமான கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருந்தேன். இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவான்ற மாதிரி அதிமுகவுக்கு தான் அதிகமாக இருக்குது, 38% இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த முதல் வேட்பாளர்களையும் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் 33% இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜனவரி மாதம் எடுத்த இந்த கருத்து கணிப்பு தான்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே உங்களை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி இது இந்த கருத்து கணிப்பு எப்படி இருக்குது, இது உண்மையாக எடுத்தது தானா இல்லையா இல்லை கருத்து திணிப்பா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எதுவுமே என்னுடைய வார்த்தை கிடையாது. இது தினமலரில் ஒரு கருத்து கணிப்பு தான். தினமலரும் சாணக்கியாவும் இணைந்து எடுத்த ஒரு கருத்து கணிப்பு தான். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கக்கூடிய வகையில் இருக்கா இல்லையான்றத உங்கள் பார்வைக்கு விட்டுட்டேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த கருத்து கணிப்பு எடுத்தால் இதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.